இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பார்வதி, நீ ஏன் இப்படி இருக்க? நீ இப்படி இருக்கிறதுனாலதான் இவ என்ன பண்ணாலும் வெளியில வராதுன்னு உன்னை கொல்ல பாத்திருக்கா. இவளுக்காக நீ அவங்க கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கியே. அம்மா, தயவு செஞ்சு வனஜாமாவை விட்டுற சொல்லுங்கம்மா. நீங்க சொன்னா அவங்க விட்டுருவாங்க. ப்ளீஸ்மா, விட சொல்லுங்கம்மா. உனக்கு என்ன பைத்தியமா? அவங்க உன்னை கொல்ல பாத்திருக்காங்க. அவங்க பண்ண தப்புக்கு அவங்க தண்டனை அனுபவிக்கட்டும். இது அம்மா எடுத்த முடிவு. நீ தலையிடாத, அமைதியாரு. பெரியய்யா, அம்மா எடுத்த முடிவுல நான் தலையிடுறது தப்புதான், எனக்கு புரியுது. ஆனா வனஜாமா கையில விலங்கோட இந்த வீட்டை விட்டு வெளியே போனா இந்த குடும்பத்தோட மானம், மரியாதை, கௌரவம் இதெல்லாம் என்ன ஆகும்? மன்னிப்புன்றது திருந்தறதுக்காக கொடுக்கிற வாய்ப்பு. ஆனா அதை அவங்க புரிஞ்சுக்கவே இல்லையே. சோ அம்மா சொன்ன மாதிரி அவங்க கம்பி எண்ணிட்டு வரட்டும். நீ அமைதியாரு. இந்த வீட்டோட மூத்த மருமகளா இந்த குடும்பத்துக்கு ஒரு கெட்ட பேரை வர நான் விட மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க பெரியய்யா. ஆதி சொல்றதுதான் சரி. அவ ஜெயிலுக்கு போயிட்டு வரட்டும், அப்பதான் திருந்துவா. வனஜாமாவை மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா, அப்பதான் நான் எந்திரிப்பேன். பார்வதி, என்ன பண்ணிட்டு இருக்க? முதல்ல எந்திரி. இல்ல, வனஜாமாவை மன்னிச்சிட்டேன்னு அம்மா சொல்லட்டும், அப்பதான் எந்திரிப்பேன். சொல்லுங்கம்மா. சரி, நீ முதல்ல எழுந்திரி. எழுந்திரு. பார்வதி, நீ இப்படி அநியாயத்துக்கு நல்லவளா இருக்கிறதுனாலதான் உன் விஷயத்துல வனஜா இவ்வளவு கெட்டவளா நடந்துக்கிறா. உனக்காக இதுதான் நான் அவளுக்கு கொடுக்கிற கடைசி வாய்ப்பு. அவளை விட்டுடுங்க. நான் என் கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிக்கிறேன். மத்த விஷயங்களை நான் கமிஷனருக்கு போன் பண்ணி பேசிக்கிறேன். நீங்க கிளம்பலாம். ஓகே மேடம். நீ எனக்காக ஓடி வந்து என் கை விலங்கு எடுக்கணும்னு எவ்வளவு கஷ்டப்பட்ட. என்ன மன்னிச்சிரு பார்வதி. என்னம்மா இதெல்லாம்? என்கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு. இல்ல பார்வதி, நான் உனக்கு பண்ண கொடுமைக்கெல்லாம் உன் கால்ல விழுந்து பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்கம்மா. பரவாயில்லம்மா. நீ வயசுல சின்னவளா இருந்தாலும் எவ்வளவு பெரிய மனுஷன் நிரூபிச்சுட்டு என்ன மன்னிச்சிரு பார்வதி. என்ன மன்னிச்சிரு. அக்கா, ஏன்க்கா இப்படி பண்ணிட்ட? சரி வாக்கா போலாம். ஆண்டி, உண்மையாவே நீங்க தெரிஞ்சிட்டீங்களா அத்தை? ஆண்டி, என்னத்த சிரிச்சிட்டு இருக்கீங்க? நான் அந்த சமையல்காரி கிட்ட பேசினதெல்லாம் பார்த்து
நான் நிஜமாவே திருந்திட்டேன்னு நம்பிட்டீங்கல்ல? அதெல்லாம் அந்த அகிலாண்டீஸ்வரிய நம்ப வைக்கிறதுக்கு நான் போட்ட டிராமா. நான் கூட நீங்க இனிமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்களோன்னு நினைச்சு பயந்துட்டேன் ஆண்டி. எல்லாம் அகிலாவை நம்ப வைக்கிறதுக்காக நீங்க போட்ட டிராமான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியே வந்துச்சு. என்ன மித்ரா, நீ கூட என்ன புரிஞ்சுக்கலையே. இந்த வனஜா திருந்திட்டா அவ செத்துட்டான்னு அர்த்தம். மூத்த மருமகளான என்னால ஆதிக்கட ஒரு பரம்பரைக்கு அப்படி ஒரு களங்கம் வரலாமா? இத அம்மா முன்னாடி நான் எப்படி சொல்ல முடியும்? அதனாலதான் அம்மா கால்ல விழுந்து வனஜாமா ஜெயிலுக்கு போகாம காப்பாத்தினேன். வனஜாமாவை காப்பாத்தினேன்னு சொல்றதை விட மூத்த மருமகளா இந்த குடும்பத்தோட மானத்தை காப்பாத்திருக்கேன். இது தப்பா? நான் உன்னை மட்டும்தான் பார்த்தேன். உன்னை கொல்லணும்னு நினைச்சேன். சித்திக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ இந்த குடும்பத்தோட மானம், மரியாதை, கௌரவத்தை பத்திலாம் நினைச்சிருக்க. மூத்த மருமகளா உன் கடமையை நீ சரியா செஞ்சிருக்க. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அத்தை, ஜூஸ் குடிக்கிறீங்களா அத்தை? நான் வேணா கொண்டு வர சொல்லவா? நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இரு. ஒரு நாள் உன்னை புழிஞ்சு ஜூஸ் ஆக்குறனா இல்லையான்னு பார். ஏறம மாடு. அத்தை இன்னும் கோவமா இருக்காங்க. பெரியத்த சொன்ன மாதிரி ஒரு நாளாவது ஜெயில இருந்துட்டு வந்திருக்கலாம். என்னடி, ஒரு நாளாவது என்ன ஜெயில வச்சு அடிச்சிருக்கலாம்னு தோணுதோ? ஐயோ அத்தை, நான் போய் உங்களை அப்படி நினைப்பேனா? போதும், நிறுத்திடி. ரொம்ப நடிக்காத. என்ன ஆண்டி, உமா என்ன சொல்றா? என்ன சொல்லுவா? ஜூஸ் குடிக்கிறீங்களா, ஸ்நாக்ஸ் சாப்பிடுறீங்களான்னு கேட்டு என் உயிரை வாங்கிட்டு இருக்கா. தின்னி முட்டை. அத்தை அத்தை, ஆதி மாமா வந்துட்டு இருக்காரு, அங்க பாருங்க. சார், ரிசப்ஷன். அம்மாவோட பார்ட்டியில் எடுத்த ஃபோட்டோஸ் ஆல்பம் ரெடி ஆச்சு சார். அதான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் சார். இந்தாங்க சார். ஓகே.